எல்லாருக்கும் ஹாய், நான் தான் உங்க வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டிவிகே வந்து டிஎம்கே. டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்கு போகலாம் வாங்க. என்ன 12 மணி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் இல்ல, ராமசாமி இல்ல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சு, பேச்சே இருக்கப்படாது. ஸோ இன்னைக்கு டிஎம்கே கரூர்ல ஒரு மீட்டிங். டிவிகேக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் டிஎம்கே ஒரு ரூல்ஸ். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. டிவிகேக்கு 23 கண்டிஷன் வச்சு மூச்சு விடக்கூடாது, பேச்சு விடக்கூடாது, ஏன் அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டீங்களே, இதெல்லாம் வெறும் டிவிகே மட்டும் தானா? டிஎம்கே கிடையாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். டிவிகே வண்டி உங்களுக்கு ரோட்ல போனா அங்க போக்குவரத்து சிரமம் ஏற்படும். ஆனா அதே டிஎம்கே போனா எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதுல எந்த விதத்துல நியாயம்? இப்ப நான் என்ன உங்களுக்கு தோணுது? ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, ரொம்பவே நிறைய இருக்கு. இந்த கூட்டம் தானா சேர்ந்தது, ஆனா இந்த கூட்டம் எங்கெங்கிருந்து வருதோ பிரைவேட் பஸ் அண்ட் பிரைவேட் டெம்போஸ், ஈவன் பெரிய பெரிய டாடா ஏசி, அசோக் லைன்ல இருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்களை போட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ ஆனா ரெண்டுத்துக்குமே நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. அது நிறைய ரசிகர் மூலமா அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த கூட்டம். ஆனா இதுக்கு இவங்க பிரைவேட் வெஹிக்கிள்ஸ், அந்த அசோக் லைன், டாடா ஏசி, இந்த மாதிரி வண்டியில ஆளுங்களை அப்படியே தூக்கி வாரி போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு அதுக்கு நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. வைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம் சொல்ல வர அப்படின்னா, அந்த அரசாங்கத்துல இருந்து அரசாங்கத்தோட பதவியை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி விஷயத்துக்குலாம். ஆனா இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, நம்மளாம் ஒரு ஆர்கானிக்கா ஒரு ஷோ நடத்துறோம் அப்படின்னா, இதுக்கு அவங்க ஆப்போசிட் போட்டி போட்டு நடத்துற மாதிரி இதுக்கு ஆப்போசிட் அவங்க நடத்துறாங்க. நம்ம வந்து தானா எல்லாருமே வந்து க்ரௌட் ஆனது. ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டடா பண்ணிருப்போம் போல. ஸோ அங்க நடந்த ஒரு முப்பெரும் விழாவில் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸ்ல நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய எம்டி சேர்ஸ் எல்லாம் காட்டிருந்திருப்பாங்க. அதுல ஒரு சில பேர்லாம் பேசியிருப்பாங்க, இவங்க கிரீஸ் தடவல, இங்க கிரீஸ் தடவி இருக்கிறாங்க, இங்க சேர்ஸ் எல்லாம் உடைக்கல, ஆனா இங்கதான் சேர்ஸ் உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்க ட்ரோல் பண்ணி பார்த்துருப்பீங்க. நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நிறைய இல்ல, சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே விஜய் என்ன பாப்புலர்னு சொல்லிட்டு நிறைய பேர், தாய்மார்கள் சரி, தந்தைமார்கள் சரி, தங்கைமார்களும் சரி, நிறைய, அதை விட நிறைய சொல்ல போனா நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்க வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தானா ஏற்பட்ட ஒரு கூட்டம். ஸோ அந்த ரசிகர்களுக்கு ஒரு ஏற்பட்ட தானாக சேர்ந்த ஒரு கூட்டம். ஆனா இது நம்மளா ஏற்படுத்திக்கிட்ட கூட்டம்ன்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா அங்க நீங்க பார்க்கணும், நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் டீல்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஆட்டோல இருந்து இறங்க கூட முடியாத அளவுக்கு அப்படியே வாரி போட்டு எடுத்து வந்திருப்பாங்க. நீங்க பார்த்துருக்கணும். அதுக்கும் இதுக்கு எவ்வளவோ டிஃபரன்ஸ் இருக்கு. அங்க போய் பேசுறவங்க பார்த்தீங்கன்னு, நம்ம மதுரை மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரத்துல கூட்டம் இருந்துச்சு. ஆனா இங்க நடந்தது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு 2 ரூபா கூட இருந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஒரு 2 ரூபா கூட இல்லை. அதுக்கப்புறம் எல்லாமே எம்டி சேர்ஸா இருந்துச்சு. நான் சொல்றது உங்களுக்கு இதான், நீங்க வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. பின்னாடி ஃபுல்லா எம்டி சேர்ஸா இருந்திருக்கு. அதுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா மேலும் மேலும் விஜய் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு இன்னும் போக இருக்கிறாரு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எவ்வளவு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இப்போ சோசியல் மீடியாவை எப்படி எல்லாம் ட்ரோல் பண்ணிருக்காங்க, எந்த மாதிரி விஷயம் நம்ம அதிகமா நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரீயா ரிலாக்ஸா பேசும், சரிங்களா? சரி, இப்போ நம்ம இந்த வீடியோ போட்ட அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா கீழே, இப்போ நம்ம இந்த வீடியோ போட்ட அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ யார் அதிகமா கமெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சில பேர் நினைச்சிருப்பீங்க, என்னதான் கொஞ்சம் ஆளுங்கட்சியா இருந்தாலுமே ஆனா என்டிகே தான் அதிகமா வந்து கமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து டிஎம்கே சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம்.
நம்ம நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த என்டிகே வந்துட்டு இந்த கலகலப்பு இதுல வந்து பார்த்தே ஒரு சீன் இருக்கும். ஏய் இவன் யாரா நம்ம குறுக்குல வந்துட்டு இருக்கான், ஏய் ஓரமா போடா அப்படின்ற மாதிரி. பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டல யாருங்கடா இந்த மஸ்கிட்டோ மதில் நடுவில் பூந்து ஆட்டின்னு இருக்கிறான். டேய் வரும்போது வாயா. நம்ம பாட்டுக்கு செவனே இருந்தாலும் அந்த கட்சி நம்மள ட்ரோல் பண்ணி பெரிய ஆள் ஆயிடலான்னு ஒரு கெஸ்ல இருக்காங்க போல இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது. வீடியோ பார்த்துருக்கோங்க, உங்களுக்கு எப்படி தோன்றது கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கலேன். அது எனக்கு வந்து பார்த்து ஓ இத்தனை பேருக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்காங்களா அப்படின்னு எனக்கு வந்து தோணும். ஸோ நிறைய பேர் பாக்குறீங்க, பட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வரும் நம்மளுக்கு. கண்டிப்பா அந்த கண்டென்ட்ஸை எப்படிலாம் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணலான்றத நம்ம வீடியோ கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. ஸோ அது வரைக்கும் உங்களிலிருந்து விடை பெறுவது உங்கள் பரத்.